வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா நம்ம வந்து முழுவதும் பீடம் கட்டிடுறோம். அந்த பணி தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 மணி வரை, 8ல இருந்து ஒரு 9 மணி வரை நடந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் நேற்று சொன்ன மாதிரியே சுவாமியையும் நம்ம நந்தியம் பெருமானையும் 2 பேரையுமே பீடத்து மேல அமர்த்தியாச்சு. இதுக்கு வந்து ரொம்ப உதவியா இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தா ஆமூர் கிராம மக்கள், அப்புறம் கோவை அரண்மனை அறக்கட்டளை, அப்புறம் தமிழர் குலம் யூடியூப் சேனல். இதை தவிர்த்து நம்ம அறியாத ஆலயங்களோட சொந்தங்களாகிய நீங்கள் எல்லாரும் பண்ணின உதவிகள் தான். இந்த உதவியால தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுவாமி வந்து ஒரு வெயில் இல்லாம ஒரு கூரைக்குள்ள வந்திருக்காரு. ஒரு பீடத்து மேல அவரை வந்து அமர்த்தியிருக்கோம். அதனால வந்து இன்னும் இதுக்கு அடுத்து இப்ப மணி பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி, வெள்ளிக்கிழமை 2 மணி. நம்ம வியாழக்கிழமை நேரத்து வந்து பாத்தீங்கன்னா கட்டுமானம் பண்ணோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 2 மணி ஆகுது. இன்னும் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து அந்த எண்ணெய் காப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம், அதுக்கு அடுத்து அலங்காரம், இது எல்லாமே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி வரைக்கும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நடைபெறும். அது எல்லாத்தையுமே நான் காணொலியில முழுவதும் உங்களுக்கு காட்டினேன். தொடர்ந்து காணொலியை பாருங்க.